வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 11/5/2026 மாலை 3:25 வரைக்கும் நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படும். நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் காணப்படுது. நாள் முழுவதும் ஐந்திரிய நாம யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான கரணத்தை பார்த்தோம்னா மாலை 3:25 வரைக்கும் கரசைக்கரணமும் அதற்கு பிறகு வணிசைக்கரணமும் இருக்கு. நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. அமிதாதி யோகத்தில் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலை 6:30 7:28 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:27 9 மணி வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:34 12:07 வரைக்கும் யமகண்டமும், மதியத்தில் 1:40 3:13 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவமி தசமி. நான் எப்பவுமே சொல்றதா, நவமி தசமியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இதை இதனுடைய விளைவு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுக்கும் பொதுவான விளைவு வருது. காலபுருஷன் அப்படின்னு சொல்றவருக்கு 5வது பாகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போயிருக்கு. குழந்தைகள் ஸ்தானம் கெட்டு போயிருக்கு. குலதெய்வ ஸ்தானம் கெட்டு போயிருக்கு. இதனுடைய விளைவு அது வந்துடும். அதே மாதிரி மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபத்து தரக்கூடிய இடங்களாக 8 கெட்டு போயிருக்கு. இதனுடைய அதிபதிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன், உற்பத்திக்காரகனான சூரியனும் எல்லா இதுகளுக்கும் வீரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இதில் பாதிக்கப்படுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் நீங்கள் செய்யும்போது உற்பத்திக்காரகன் இல்லை ஆத்மக்காரகனுடைய பலம் உங்களுக்கு கிடைக்காம போகும். அதை நடத்தக்கூடிய வீரியமும் கிடைக்காம போகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடவே கூடாது. நவமி தசமி தேதியில் பித்ரு தோஷம், ஒருத்தர் நவமி தசமியில் திருந்துட்டாலே பித்ரு தோஷம் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த நவமி தேதியில் இருக்கிறனால நவமி தசமி தேதியை ஒதுக்குவது சிறப்பு. அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். எப்படி பலன் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டியது லக்ன பலனை பார்க்கணும், ராசி பலனை இல்லை. நாங்கள் என்ன ராசின்னு சொல்கிறோம், அது பொதுவாக அதுக்கு இருக்க பேர். ஆனால் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக சிறப்பு அம்சமாக வரும்போது அது லக்னத்தை குறிக்கும். முதல்ல லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்னத்தை எப்படி செஞ்சுக்கொள்ள? 12 ராசி கட்டம் இருக்கும். ராசி கட்டம், நவாம்ச கட்டம், பாவ கட்டம். அதிகமான ஜாதகத்தில் ராசி கட்டமும் நவாம்ச கட்டம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது மாதிரி 108 கட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ ராசி கட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதில் லானா எங்கே போட்டுக்கணும் பார்க்கணும். எந்த ராசி மண்டலத்தில் இருக்கோ அதுதான் அவங்களோட லக்னமாக மாறும். இல்லை 1 போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அப்படி எதுவுமே போடலன்னா கூட உங்களோட விவரங்கள்னு அப்படிங்கிற இடத்துல லக்னம்னு கட்டாயம் எழுதியிருப்பாங்க. இல்லை எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு தெரியாது, பார்க்க தெரியலனா ஒரு ஜோசியிட்ட போங்க, உங்களை பார்த்து சொல்வார். உங்களுக்கு என்ன லக்னம், என்ன ராசி, என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தசை புத்தி சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி, உள்வினை புத்தி, அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அந்த ஜாதகம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும். இல்லைன்னா
ஒரு பொய்க்கு குரல் தான் இருக்கும். நீங்களும் உங்களுடைய அறியாமையினால் இது தவறு பிழைன்னு சொல்லிக்கிட்டு திருவீங்க. அடுத்து நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாய் உறவுகளை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்திக்கொள்ளணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆழ் மனசு அபிலாசைகள் அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக ஒரு செலவுகளில் நஷ்டங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால், அந்த ஏதோ ஒரு இருக்கும், என்னால் ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியலை, என்னால் அந்த பண விரயத்தை தட்டுக்கொள்ள முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான வருமானம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நிம்மதியை நோக்கி போகிற வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும், எதிர்பாராத கூட்டு நினைக்கும். ரெண்டாவது, திருமணத்தை பற்றி பேசினா அதில் ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நன்மையாக நடக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்பையும் நீங்கள் உங்களுக்கு நன்மையாக மாற்றி வாய்ப்புகளை சரியாக அமைத்துக்கொள்ளலாம். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் சார்ந்த விஷயங்கள், லாபம், அதாவது கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தொழில் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் உங்களுக்கான இருக்கிற அந்த ஒற்றுழைப்பு, பணம், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதுகளை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும். உங்களுக்கு ஒரு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கிறது, அல்லது பங்குதாரர் கிடைக்கிறது, பங்குதாரர்களுக்கு இடையிலே இருந்த சிக்கல்கள் நீங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அடுத்து ஆண் குழந்தைகள் விஷயத்துலேயே அந்த வாய்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கிறனால, வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளில் சில சிக்கல்கள் உங்களுக்கான அந்த தடைகளை உருவாக்கும். அப்போ அந்த வாய்ப்புகளை நீங்கள் அடையணுமா, அந்த தடைகளை நிதானமாகவும் அதை ஒரு கவனத்துடன் அதை நீங்கள் கையாள பார்க்கணும். அப்படி ஆண்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பொறுமை. கணவன் மனைவி விவகாரங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்துலலாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி போல வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சார்ந்து, அது முக்கியமாக தொழில் சார்ந்து, அடுத்த தொழிலுக்கு போகாமனா இந்த தொழில் எதுவும் மாற்றம் உருவாக்கலாமா, புதிய எது செய்யலாமா, எதுவும் யோசிக்காதீங்க. பொறுமை, அமைதியாக இருங்க. அடுத்தது உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தைகள் விஷயங்களில் நோய் தொல்லைகள், எதிரி தொல்லைகள்லாம் இருக்கலாம், உங்களுக்கும் அது இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடுகள் இன்றைக்கி நீங்கள் செஞ்சே ஆகணும் கட்டாயம். ஏன்னா எதிர்பாராத ரீதியில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நான் கடைசியாக சொன்னால் அதை முன்னுக்கே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி அப்படி ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கையிலேருந்து இழந்து போகிறதுக்குரிய தந்தை வழி சொத்தெல்லாம் நீங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ அதனால சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் தந்தையையும் கவனமாக இருக்க சொல்லணும். அவரையும் கவனமாக பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்யாணம், திருமண வாழ்க்கை, இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்மை நடக்கும். அதாவது திருமணத்துக்கு வரன்னு தெரிஞ்சிங்கன்னா
அமைகிறதுக்கு. நிச்சயார்த்தம் பண்ண முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கா, நிச்சயமாயிரும். கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடு இருக்கா, அது உங்களுக்கு தீர்வாகும். அது எப்படி தீரும், எந்த மாதிரி தீரும்னெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியும், ஆனால் நடக்கும். கணவன் மனைவியில் அந்நியோன்யம் பிறகும். இந்த வீடு காணி வாகன விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல விஷயங்களில் உங்களுக்குள்ள ஒரு இதெல்லாம் தெளிவெல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி, துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணத்தையும் கேட்கறது அல்லது பாராயணம் பண்ணுறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கு நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய கணவருக்கும், கணவர் அல்லது மனைவி, இவங்க 2 பேரையும் நீங்கள் பார்க்கணும். அவங்க ஏதாவது கடன் கொடுக்கல் வாங்கல் சிக்கலில் இருந்தால் அந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் தடைகள் வரும். நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை மாறணும். அடுத்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் நொடிகள், அதை நான் சொல்லிவிட்டு, நோய் நொடிகள் சார்ந்த ஒரு நல்ல சிகிச்சை நான். அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில்களுக்கு போகிறீங்க, தொழிலில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறீங்க, அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு முயற்சி எடுக்கணும் அமைதியாக, ஏன்னா உங்கள் முயற்சிக்கே தடை தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுகிற பேச்சுக்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம். தம்பி தங்கைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பயணம் போகிறதுக்கு போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பட்டு போகிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாவ பிரிவினைகள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பெருகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ ஒரு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப நபருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கவோ அல்லது ஒரு புதிய தொழில், புதிய வருமானங்கள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்ப மகிழ்ச்சி பெருகும். பாவ பிரிவினைகள்லாம் செய்யலாம். காதல் களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நன்மை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல நன்மைகள் இன்றைய நாளில் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மினிமலாக. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது. அது மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள வேணான்றேன்னா, இன்றைக்கி நீங்கள் எடுத்தாலே அந்த முடிவு ஒரு தவறான முடிவாக போகும். ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய உள்ளுணர்வு அல்லது அந்த உயிர் சக்தி, ஆத்ம பலம் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரபஞ்சத்தில் இருக்கிற இதுகளால் அதுகள் தான் உங்களுக்கு அழுத்தப்படுகிறது, அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட முடிவு, நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு தெளிவான முடிவு இருக்காது. உங்களோட தெளிவில்லாத ஒரு சிந்தனைகளால் இந்த சிக்கலெல்லாம் உருவாக்குது. ஆனால் இந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருங்க. கல்வி கற்கிற மாணவர்களும் கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ண யோகாதிபதி, அதோட உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அது முருகப்பெருமான், உங்களை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிகளுக்கு தடை வரும். இதனால் சோர்வுகள் அடைவீங்க, வீண் விரயங்கள் ஏற்படும், செலவுகள் வரும். ஒரு பயணம் போயிட்டு ஒரு முக்கியமான வேலையை நாம் இன்றைக்கி முடிச்சுட்டு வருவோம்னு நீங்கள் போவீங்க, அங்கே ஒரு சிக்கல் வந்துடும். அந்த சிக்கலால் உங்களுக்கு அடுத்த விஷயங்களை செய்ய முடியாது. அப்போ அங்கே எல்லாமே தடங்கள் வரும். இப்படி பல விஷயங்களில் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளோடைய இருக்குது. அப்போ அந்த சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
பெண்களுக்கு உடல் உபாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காட்ட ஆரம்பிக்கும். வீண் விரயங்கள் வரும். இந்த கடல் கடந்து தொடர்போடு எந்த ஒரு முயற்சி செய்துக்கிறது தான் அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், என்னமோ ஒன்று நீங்களே போது முயற்சி பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். உங்கள் மனசில் இருக்க ஆசைகள் உங்கள் முயற்சினால் அது நிறைவேறும். ஆழ் மனசு அபிலாஷைகள் நிறைவேறும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை உண்டாகும். சகோதரத்துவத்துக்குள்ளே ஒரு மேன்மை உருவாகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, கையில் பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது பண சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்களை கவனம். நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களாலும் சூழ்நிலைகளாலும் தவறான முடிவுகளை எடுக்கிறனாலும் குடும்பத்தில் சில சிக்கல்கள், இல்லாட்டி கையில் இருக்க பணங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசினாலும் குடும்பத்தில் பல குழப்பங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியுமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த கல்வி மூலியமாக வெளிநாட்டுக்கு போவோம், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது எதுவும் செய்யக்கூடாது. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத செலவுகள், ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி அந்த கல்வி சார்ந்த விஷயமோ உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வராது. அதனால நடக்க வேண்டிய விஷயமும் நடக்காது. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, சூரிய பகவான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.